அவர் ஒரு ஜோசியர். அந்த பையனுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தாரு. பார்த்துட்டு சொன்னாரு, இந்த பையனை பெருசாலாம் படிக்க வைக்காதீங்க, பெருசாலாம் வரமாட்டான். ராகு சரியில்லை, கேது சரியில்லை. இவர் அங்க போயிட்டாரு, அவர் இங்க போயிட்டாரு. ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்கல்ல ஜோசியர்கள், சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த பையன் கல்லு உடைக்க தான் லாய்க்குன்ட்டு போனார். நல்லா கேட்டுக்க, கல்லு உடைக்க தான் இந்த பையன் லாய்க்குன்னு. அந்த பையனுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. என்னடா நம்மள வந்து கல்லு உடைக்க தான் லாய்க்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த பையன் ரொம்ப காயப்பட்டான். ஒரு அந்த அவர் சொன்ன வார்த்தைக்காகவே படிக்கிறான். இவர் பேசுறத உடைக்கிறான், படிக்கிறான். 12th பெரிய மார்க் வாங்குறாங்க, டாக்டர் சீட்டு கிடைக்குது, பெருசா படிக்கிறான், PhD முடிக்கிறான், நெஃப்ராலஜிஸ்ட் ஆகிறான், பெரிய கிளினிக் கட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஆகுது. அந்த கிளினிக்கு ஒரு பெரியவர் வர்றாரு, பெரியவர் வைத்த வழின்ட்டு வர்றாரு. இந்த டீன் கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த பெரியவருக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுங்க, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த பெரியவர் அப்படி பெரியவரை விழுந்து கவனிக்கிறாங்க. 6 மாசத்துல கியூர் ஆக வேண்டியவர் 3 மாசத்திலேயே கியூர் ஆகுறாரு. போய் அங்க இருக்கக்கூடிய நர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்கிறாரு, எனக்கு ஏமா இவ்வளவு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க? எல்லாரையும் மாதிரி தானே நானும் இருந்தேன், என்கிட்ட ஃபீஸ் கூட வாங்கலையே, டாக்டர் ஃபீஸ் கூட வாங்கலையே, ஏன்னு கேட்டாரு. அவங்க சொன்னாங்க, எங்க டீன் தாங்க உங்களை இப்படி பாத்துக்க சொன்னாரு, விழுந்து கவனிக்க சொன்னாரு, எங்க டீன்ட்ட போய் கேளுங்க. அவர் போய் டீனை சந்திச்சு கேட்கிறாரு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க? எல்லாரும் இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன்? இந்த டீன் சொன்னாரா, என்னைய ஞாபகம் இல்லையா, 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்து என் ஜாதகத்தை பார்த்து இவன் கல்லு உடைக்கதான் லாய்க்குன்னு சொன்னீங்களே, நான் கல்லு உடைக்க லாய்க்குன்னு கண்டுபிடிச்ச உங்க ஜாதகத்தால அந்த கல்லு உங்க கிட்னில இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலையேங்க. உங்க கிட்னில இருந்த கல்லை உடைச்சது நான் தாங்க, கிட்னி இருந்த கல்லை உடைச்சது நான் தாங்க.